மீனா மீனா ப்ளீஸ் மீனா ப்ளீஸ் மீனா எங்க அப்பா அம்மா விட சொல்லு மீனா, அவங்க தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க மீனா ப்ளீஸ் மீனா அப்படின்னு வந்து இப்ப தங்கமயில் கெஞ்சுறதும் இப்ப தங்கமயில் குடும்பத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஆப்பு கிடைக்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜெயிலுக்குள்ளேயே வந்து மயங்கி விழுந்துடுறாங்க கோமதி. அவங்களுக்கு நெஞ்ச பிடிச்சிட்டு விழ உடனே வந்து அப்படிலாம் பரபரப்பாகி கடன் தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்தா அவங்களுக்கு ஒரு மைனர் ஹார்ட் அட்டாக்கு. அவங்க வந்து இப்போ பரவாயில்ல, இருந்தாலும் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டியன் வெளில வராரு. பாண்டியனை வந்து இப்போ போலீஸே வந்து உள்ளார வந்துட்டு உங்கள் ஒய்ஃப்க்கு ரொம்ப முடியல, நீங்கள் வெளில வாங்க, நாளைக்கு காலைல விசாரணைக்கு அப்போ வந்து கோர்ட்டுக்கு வந்துக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு வந்து இப்போ நேராக கிளம்பி கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கும்பொழுது கூடவே போலீஸ்லாம் நிற்கிறாங்க வேற வந்துட்டு, நீங்கள் திருப்பி உள்ளே திருப்பி அவங்கள கூப்பிட்டு போயிடுவோம் நாங்கள், ஆனால் அவங்களுக்கு ரொம்ப முடியல, அவங்க உங்களை பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிங்கும் போதே பாண்டியனை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க கோமதி. ஏங்க நம்ம என்னங்க தப்பு செஞ்சோம் அப்படிங்கும் போதே டாக்டர்ஸ் டக்குன்னு வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, இதை விடுங்க, நாங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு, மெடிக்கல் சர்டிஃபிகேட், இவங்க நாளைக்கு அப்பியர் ஆக தேவையில்லை கோர்ட்டில், நீங்கள் மட்டும் போங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் வந்து இப்போ பாண்டியனுக்கு அளவு கடந்த கோபம் வருது. இதெல்லாம் செஞ்சு அந்த குடும்பத்தை நான் விடவே மாட்டேன், நாங்க எந்த தப்பு செய்யாம இப்படி பண்ணிட்டாங்கல்ல, அந்த குடும்பத்தை நான் என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு வந்து கொந்தளிக்க பக்கத்துல இருந்து மீனா டக்குன்னு வந்து திரும்பி, மாமா நீங்க கவலையே படாதீங்க மாமா, என்ன நடந்தாலும் சரி, நீங்க கம்ப்ளீட்டா எந்த பிரச்சனையும் இல்லை, உங்க மேல எந்த தப்பும் இல்லை, நீங்க வெளியே வருவீங்க, வரது மட்டும் இல்லாம அந்த குடும்பம் அனுபவிக்குமாமா அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதை எப்படி மீனா செஞ்சு காமிக்க போறாங்க அப்படிங்கிறதும் கூடவே வேற யார் அதுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்கிறது தான் அடுத்து ஒரு மிகப்பெரிய அதிரடி. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரா கிளம்பி அடுத்து கோர்ட்டுக்கு வர, கோர்ட்ல வந்து இப்ப அப்படியே கெத்தா நிக்கிறாங்க பாக்கியம். பாக்கியா நிற்கும் பொழுதுதான் வந்து அங்கே வந்து சுடர் வந்து அப்படி கூட வேற வராங்க. சுடர் அம்மா அக்கா வந்து எங்கேயும் கூட வர சொன்னா, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு கூட வேற, நான் உன்ட்ட அத்தனை தடவை சொன்னேன், வயசு பொண்ணு இன்னும் உனக்கு கல்யாணம் வேற அவரை, நீ எல்லாம் இங்கே வர வேணான்னு சொன்னா கேட்க மாட்டேற அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லம்மா அக்கா பாவமா, அவர் ரொம்ப பயப்படுறாமா, அவ பாருங்க அங்கே ஓரமா நின்று அழுதுகிட்டே இருக்கா, எப்படி உள்ள போய் ஏதாச்சும் கேள்வி கேட்பாங்கன்னு பயப்படுறா அப்படிங்கும் பொழுது பக்கத்துல 2 போலீஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த குடும்பம் என்னன்னா இப்படியே வந்து அவங்க அப்படி கொடுமைப்படுத்தாங்கிறாங்க, அந்த குடும்பம் என்னன்னா வந்து தாங்க முடியாத ஒரு மனவேதனையில, அதுவும் அவமானம் தாங்க முடியாம அந்த அம்மா நெஞ்ச பிடிச்சி விழுந்து கடைசியில ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க, அதிர்ச்சியாகி தங்கமயில் கேட்கறாங்க, யாரு என்ன ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னா வந்து உன் மாமியார் தான்மா, உன் மாமியார் ஜெயிலில் போட்டதுல நெஞ்ச பிடிச்சி நெஞ்சு வழின்னு விழுந்துருச்சு, அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க, அதனாலதான் இப்ப லேட் ஆயிடுச்சு, இவங்களை வந்து நேரா ஜெயில இருந்து கூட்டு போய் அங்க வச்சு ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வச்சுட்டு கூப்பிட்டு வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சுமா, நம்ம என்னமா செஞ்சிருக்கோம், அத்தெல்லாம் ரொம்ப நல்லவங்கம்மா, அவங்க நெஞ்ச பிடிச்சி விழுந்துட்டாங்களாமா அப்படின்னா உடனே, மற்றவங்களுக்கு பாவம் பார்த்தா முடியுமாடி, நம்ம வாழ்க்கை முக்கியம், உனக்கு அங்கே வாழணுமா வேணாமா, நம்ம ஏதோ வந்து நமக்காக செஞ்சோம், அந்த அம்மாவுக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியலன்னு நெஞ்ச பிடிச்சிச்சுன்னா அது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு மனசாட்சி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாக்கியம் இப்பவே வந்து சுடர் ரொம்ப கடுப்பாய், அக்கா என்னக்கா இதெல்லாம், மா நீ ரொம்ப தப்பு பண்றமா அப்படின்னா, நீ வந்திருக்கவே கூடாது, போடி அந்த பக்கம் போய் நில்றி, நாங்க போய் பாத்துக்கிறோம், நீ உள்ள வரதெல்லாம் வச்சுக்காத, நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த சமயத்தை தான் வந்து அங்க எல்லாருமே இந்த பாண்டியன் குடும்பத்திலிருந்து பாதி பேரை ஜீப்ல இருந்து இறக்கி கூட்டு போறாங்க. பாண்டியன், கதிர், செந்தில், அதுக்கப்புறம் வந்து சரவணன் எல்லாரும் போயிட்டு இருக்க. சரவணன் அப்படியே முறைச்சுக்கிட்டே ஆத்தாரத்தோட அப்படி உள்ளர போறாரு. உள்ளர போய் விடமாட்டேன், இவங்க யாரையுமே விடமாட்டேன்ப்பா நான் அப்படிங்கும் போதே வந்து வாடா நீ பாத்துக்கலாம், நியாயம் ஜெயிக்குண்டா அப்படின்னு உள்ளார கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. மீனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பக்கம் இருந்து பார்த்துட்டு இருந்தவங்க கையில ஒரு பேக்கோட வேற வராங்க. பேக்கோட வந்து இறங்குறவங்க இந்த சுடர், இவங்க ஆட்டோ விட்டு இறங்கும் போது சுடர் ஆட்டோக்காக நிக்க, சுடர் ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூடும் பொழுதே சுடர் திரும்புறாங்க. சுடர் இப்படி திரும்புறத அந்த பக்கம் வந்து இவங்களுடைய அம்மா தங்கமயிலோட அம்மா பாக்கியம் பாக்குறாங்க. பார்த்து இவன் எதுக்கு அவளை கூப்பிடுறா அப்படிங்கும் போதே லாயர் வந்து மாமா உள்ள வாங்க அப்படின்னு உள்ளார கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ நேரம் உள்ளார போகும்பொழுது எதுக்கு சுடர்கிட்ட போய் அந்த மீனா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்க, இங்க உள்ளார வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இப்ப இங்க வந்து எல்லாத்தையும் நிக்க வச்சு வரதட்சணை கொடுமை பண்ணிருக்கீங்க, அந்த பொண்ணை வந்து போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு கடைசியில வந்து இப்ப கடைசியில என்ன பண்றாங்கன்னா டிராமா போட்டுட்டு இருக்காங்க, மயங்கி விழுந்த மாதிரி நெஞ்சு வெளின்னு டிராமாலாம் போட்டுட்டு இருக்காங்கன்னு வந்து தங்கமயில் சைடுல இருந்து லாயர்ஸ் எல்லாம் பேசின உடனே வந்து இப்ப ஷாக் ஆயிடுறாங்க சரவணன், பாண்டியன் எல்லாருமே. பண்ணது இப்போ எல்லாமே துரோகம், இவங்க சொன்னதெல்லாம் தான் போய், இவங்க சொன்ன பொய்களுக்கெல்லாம் எங்கள் சைடில் ஆதாரம் இருக்குது அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்ல வராங்க. முதல்ல எடுத்தோன்னே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பத்திரிக்கை எடுத்து நீட்டுறாங்க பாண்டியன் சைட்லேருந்து.
பத்திரிகையில பாருங்க, இந்த பத்திரிகை எல்லாருக்கும் தெரியும். இந்த பத்திரிகையில அந்த பொண்ணு பேருக்கு பின்னாடி எம்ஏன்னு போட்டிருக்காங்க. இது இவங்க சொல்லி தான் போட்டோம். ஆனா இவங்க வந்து அந்த பொண்ணு 12th தான் முடிச்சிருக்கா, அது எங்களுக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு, அவ வயசும் என்னை விட ஜாஸ்தின்னு இப்பதான் தெரிய வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் லாயர் மூலமா சரவணன் சைட்ல இருந்து பாண்டியன் சைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கும் பொழுதே வந்து அதெல்லாம் ஓகேப்பா, அதெல்லாம் சின்ன பொய் சரி. ஆனா அவங்கள வெள்ளத்தள்ள வீடியோ இருக்கு, அடிச்சு வெள்ள தள்ளி இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம வந்து அவங்களுக்கு வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திருக்கீங்க. அந்த பொண்ணுக்கு அபாஷன் வேற ஆயிருக்கு. அப்படிங்கும்போது தான் இவங்க சைட்ல இருந்து டாக்டரை கூட்டு வந்துடுறாங்க. அதுவும் சக்திவேலும் முத்துவேலும் சேர்ந்து டாக்டரை கூட்டு வந்து அந்த டாக்டர் இப்போ வந்து மேல நின்று இல்ல, எனக்கு வந்து இந்த பொண்ணு வந்து அபாஷன்லாம் ஆகலைங்க, அது வந்து ஒரு ஃபால்ஸ் பாசிட்டிவ் தான் அப்படின்னு அவங்க அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. இதை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இல்லை, இதெல்லாம் சொன்னால் என்னதான் சொன்னாலுமே வந்து வரதட்சணை வாங்கினாங்கிற விஷயம் இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது மேடம் அதுவும் பொய் அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து ஒரு குரல் கேட்க பார்த்தா மீனா உள்ளார வராங்க. மீனா உள்ளார வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இவங்க கொடுத்த நகையெல்லாம் வந்து கவரிங் நகை மேடம், இப்போ தான் பேங்க்லேருந்து எடுத்து வந்தேன், 80 பவுனில் 8 பவுன் தவிர 72 பவுன் வந்து அவங்க இதாக தான் போட்டிருக்காங்க, கவரிங்காக தான் போட்டிருக்காங்கன்னு எடுத்து காமிக்கிறாங்க. காமிச்சு எல்லாத்தையும் காமிச்ச உடனே வந்து இந்த பக்கம் இருந்து அப்படியே ஒரு பிளேட்டை மாற்றி போட்டுடுறாங்க பாக்கியம். யாருமே எதிர்பார்க்காத அதிர்ச்சி. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை அது ஃபுல்லாகவே நாங்கள் போட்டதெல்லாம் தங்கம் தான் மேடம் போட்டோம், இவங்க என்ன பண்ணாங்களோ எடுத்து வித்துட்டானுங்க போல, இவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது இந்த மீனா மேலே அப்படின்னு அவங்க பேச உடனே வந்து இதை விசாரிக்கணும் அப்படின்னு வேற வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க ஜட்ஜி. ஸோ இதில் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுதே டக்குன்னு வந்து மீனா இப்படிலாம் இவங்க சொல்லுவாங்கன்னு தெரியும் மேடம், ஆனால் அதனால தான் நான் வந்து இதை விட ஒரு பெரிய ஆதாரத்தை வச்சிருக்கோம், இதோ அந்த ஆதாரத்தை இப்போ சப்மிட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு லாயர் கிட்ட சொல்ல, லாயர் உடனே சொன்ன உடனே ஜட்ஜி சரி என்ன ஆதாரம் காமிங்க அப்படின்னா ஒரு வீடியோ ப்ளே பண்ண மேடம்னு ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறாங்க. பார்த்தா கோர்ட்டு வாசலில் வச்சு கரெக்டாக இப்போ சுடர் பேசுகிறாங்க. சுடர் பேசும் பொழுது அதை எடுத்திருக்காங்க, மீனா எடுத்த வீடியோ. அதில் வந்து உங்கள் அம்மா அப்பா பண்ணுறது பெரிய தப்பு தான், நாங்கள் அத்தை கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, உங்கள் அக்கா அங்கே வந்ததுலேருந்து ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து எங்கள் அத்தை அவங்களை கஷ்டப்படுத்திருப்பாங்களா, எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு வந்து பேச நானே எவ்வளவோ சொல்லிட்டேன்க்கா, எங்கள் அம்மா அப்பா கேட்க மாட்டாங்கக்கா, எங்கள் அக்காவும் அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கா, இது பெரிய பிரச்சனையாகும், இது தேவையில்லாத பிரச்சனைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்கக்கா, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலக்கா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் எங்கள் அப்பா அம்மா அப்படி ஒரு பொய் புகாரை போடுவாங்க, அதுக்கு எங்கள் அக்காவும் சேர்த்து தலையாட்டுவான்னு நானே கனவுல கூட நினைக்கலக்கா அப்படின்னு சுடர் சொன்னதை வீடியோவை போட்டு இதோ இதுதான் தங்கமயிலோட தங்கச்சி, இவங்களே வந்து சொல்லிட்டாங்க இது எல்லாமே பொய் புகார்னு, இவங்களை முதல்ல தீர விசாரிக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இதனால பாதிக்கப்பட்ட எங்களுக்கும் எங்கள் மன உளைச்சலுக்கும் இவங்க நஷ்டஈடாக கூட எதையும் கொடுக்க வேணாம், ஆனால் இவங்க அதுக்கான உரிய தண்டனையை மட்டும் அனுபவிக்கணும் அப்படின்னு இந்த சைட்ல இருந்து சொன்னதுக்கு அப்புறமா இப்போ இந்த விஷயத்துல பெரிய ஆப்பாக ஐயோ அப்படின்னு இந்த பக்கம் தங்கமயிலோட அப்பாவும் அம்மாவும் முடிக்க உடனே வந்து எங்க பொண்ணுக்கு எதுவும் தெரியாது மேடம், நாங்க தான் என் பொண்ணு வாழ்க்கைக்காக அப்படின்னு இந்த சமயத்துல பொண்ணக்காவாதான் பாக்கியம் பார்த்த உடனே முதல்ல நீங்க 2 பேரும் முதல்ல ஜெயிலுக்கு போங்க, இந்த பொண்ணுக்கும் வந்து இந்த பொண்ணையும் விசாரிக்கணும், விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இவங்க 2 பேர்த்தையும் இந்த பொண்ணையும் உள்ள தள்ளுறதா இல்லையான்னு முடிவு பண்ணுவோம், இந்த கேஸை நீங்க நடத்த விரும்புறீங்களா அப்படின்னு கேட்க சரவண ஆமான்னு சொன்னதுக்கு அப்புறமா இப்ப இவங்க 2 பேரையும் தூக்கி வந்து ஜெயிலுக்கு போடுறதும், ஜெயில போட்டதுக்கு அப்புறமா தங்கமயில் ஒவ்வொருத்தங்களையா கெஞ்சுறதும் வந்தா கரெக்டா இருக்கும். அதை விட்டுட்டு தங்கமயில ரொம்ப ஈஸியா வந்து தப்பிக்க விட்டுட்டு இருக்கிறதும், இந்த குடும்பம் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் தங்கமயில அந்த வீட்டுக்கு அனுப்புறதுங்கிற மாதிரி கதை போனா ரொம்ப கடுப்பா தான் இருக்கும். நம்மளே பல ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது ஏன் அப்படின்னா வந்து எந்த வகை வேணாலும் போகலாம், ஒரு ப்ரெடிக்ஷனுங்கிறது இந்த கதை எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதான். எது நடக்குதுங்கிறத பார்க்கலாம், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸையும் பாருங்க, சிறகடிக்காசை ஏன் துணைக்கு மகாநதிக்கலாம். அப்படியே சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நீங்க பார்க்குற சீரியல்ல எது பெஸ்டா இருக்கு, எது வந்து ஒஸ்டா இருக்குங்கிறதையும் சொல்லுங்க. அப்படியே மறக்காம இடம்பொருள் நவ் அப்படிங்கிற நம்மளோட இன்னொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அங்கே ரிவ்யூஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து இனிமேல் ரெகுலராக வர ஆரம்பிக்கும். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.